இது தவறு சார். தமிழ்நாடு ஏற்கனவே கல்வியிலயா இருக்கட்டும், வேலைவாய்ப்புலயா இருக்கட்டும் அது மிகச்சிறந்ததா இருக்கு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, கருத்து ரீதியா இது ஒரு பெரியாருடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட ஒரு பெரியார் மண். தமிழ்நாட்டுக்கு அதுவும் குறிப்பா கல்விக்கு இதுக்கு அமைச்சரே சொல்லியிருக்காரு. அதை ஒரு தெளிவான ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்க 2 தடவை நாங்க அமைச்சரை போய் பார்த்தோம். இது எப்படின்னா, கல்விக்கான நிதியை யாரு பெற்றுக் கொடுத்தாலும் நாங்க பாராட்டுவோம். இது கல்விக்கான நிதியை ஒரு சரியான நேரத்துல பெற்றுத்தரங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல கல்வியை மறுக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியா இருமொழி கொள்கை தான் இருக்கு. அதை ஹிந்தியை வேணுங்கிறவங்க படிக்கலாம், யாரும் தடுக்கலையே. அப்படிங்கும்போது இந்த நிதியை பாட்டி வச்சிருக்குது. அதுவும் அவர் சொன்ன பதிலுங்கிறது சரியான விஷயம் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முடியாத ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அவங்க எதை சொல்றேன், அவங்களுக்கு எந்த மாநிலம் ரொம்ப தொலைவா இருக்குன்னா தமிழ்நாடு மட்டும் தான். தமிழ்நாடு கேரளா மட்டும் தான் அவங்களுக்கு நேர் எதிராக இருக்கு. ஏன்னா இங்க இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடிப்படையில் நம்ம தெளிவான இருக்க மக்கள், இங்க பகுத்தறிவா இருக்கிற மக்கள், நம்ம மூட நம்பிக்கையில கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு அவங்க ஃபேவரா வர மாட்டாங்க சொல்லி அவங்க எந்த முறையில் நம்ம பழி வாங்கலாம்னு பாக்குறாங்க. அதுக்கு இந்த சாதகமா இருக்கு. மும்மொழி கொள்கை ஏத்துனா கல்வி பண்டு தருவன்றது, இந்த கல்வி தருவன்றது அவங்களுக்கு சாதகமா இருக்கு. நாங்க ஏத்துக்க மாட்டீங்க, மும்மொழிக்குள்ள ஏத்துக்க மாட்டீங்க, ஃபண்ட் தர மாட்டாங்க சொல்றது அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு சொல்ற ஒரு பொய் தான். ஒன்றியங்களுடைய தேசத்துல எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கு. நீ இந்த ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணணும், நீ இதைத்தான் சாப்பிடணும், நீ இந்த என்னுடைய விருப்பத்தின் பிறகு நீ படிக்கணும் அப்படிங்கிறது தவறான ஒரு கொள்கை. சுதந்திரம் அதுக்கு வாங்கி கொடுக்கல. சுதந்திரம் எல்லாரும் அவன் சுதந்திரமா வாழணுங்கிறதுக்காக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால அந்தந்த மாநிலங்களுடைய பாசைகளை அவன் கற்றுக்கிடட்டும். விருப்பப்பட்ட அவன் கற்றுக்கிட்டு நீ கற்றுக்கிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இப்போ எனக்கே இந்தி எனக்கு பிடிக்கும், அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்காக நீ கண்டிப்பாக இந்தியை படித்தா தான் நான் உனக்கு நிதியை கொடுப்போம்னு சொன்னால் அது தவறான ஒரு கருத்து. இல்லை, அவங்க மற்ற மாநிலங்களில் இருக்க முதல்வர்களை இவங்களுக்கு கீழே கட்டுப்பட்டவங்களா இருக்கணும், அங்கே அமைச்சர்கள் இவங்களுக்கு கீழே கட்டுப்பட்டவங்களா இருக்கணும், அங்கே இருக்க மக்கள் கட்டுப்பட்டவங்களா இருக்கணும், மீடியா எல்லாமே இவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கிறதா விரும்புகிறாங்க. அதை சின்னதாக கட்டுப்பட மறுத்தாலோ ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பழிவாங்கும் நடவடிக்கையாக அவங்க எப்பயுமே அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது இப்போ கெஜ்ரிவாலை அரவிந்த் கெஜ்ரிவாலை ஊழல் குற்றச்சாட்டுகளை மாட்ட வைக்கிறது, இங்கே இருக்க அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டை பண்ணுறது, மற்ற மாநிலங்களில் கூட கட்சியை பிளவுபடுத்துறது, அதுக்குள்ளே காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது, இது தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட இருக்க ஒரு மோசமான பண்பாக இருக்குது. அதுக்கு இவங்ககிட்ட இருக்க இவங்களுக்கு எப்பயுமே காலங்காலமாக பிஜேபிக்கு இருக்கிற ஒரு பண்பு தான் அது. அது தமிழ்நாடு மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. அது அவர் எங்களை நீ அதை படித்து தான் ஆகணும், போய் தான் ஆகணுன்றதெல்லாம் அவர் என்னை கட்டாயப்படுத்த முடியாது. இது நாங்கள் ஜிஎஸ்டி அது இதுன்னு கொடுக்குறோம், அதில் அவர் கொடுக்கணும். திருப்பி அவர் நீ படித்தாதான் நான் காசு கொடுப்பேன்னா என்னை நீ படின்னு சொல்கிறதுக்கு அவர் யார்? அதெல்லாம் நான் எனக்கு என்னவோ இங்கிலீஷ் படிப்பேன், தமிழ் படிப்பேன், தேவைப்பட்டா ஹிந்தி படிப்பேன். அவர் என்னை படின்னு சொல்லக்கூடாது, அதை நான் விரும்பலை. இது பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வேர்ட்ஸ் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஹிந்தி படித்தாதான் உங்களுக்கு இந்த பணத்தை நான் தருவேன் அப்படின்றது இது பிளாக்மெயிலே தான். இது அந்த மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சரியில்லை. ஹிந்தி கற்றுக்குதுன்றது அவங்களுடைய விருப்பம், அவங்களுக்கு இதை புஷ் பண்ணுறது சரியில்லை. அது ஒரு அடாவடித்தனமாக பார்க்குறேன் நான். அடாவடித்தனம் மெஜாரிட்டி இருக்குது, மெஜாரிட்டியும் கிடையாது அவங்களுக்கு. நாளைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் நினச்சாங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிடுவார். இருக்கிற வரைக்கும் அவர் ஆடுவார், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா பொதுவாக மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது குறிப்பாக அது உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு, ஆந்திராவுக்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்குறது, தமிழ்நாட்டுக்கு நிதியை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறது. குறிப்பாக சொன்ன மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், புயல் நினைவாக இருக்கட்டும், அது தவறு. தமிழ்நாடு அதிகப்படியான ஜிஎஸ்டி வரி செலுத்தக்கூடிய மாநிலம். அப்போ நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய வருவாயை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுவாகவே மக்களோட கருத்து. நீங்கள் மக்கள்கிட்ட பொதுவாக கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகப்படியாக செய்திகளை பார்க்கக்கூடியவங்க, படிக்கக்கூடியவங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற சிஎம்முக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும், அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணும்னு அவங்க பண்ணுறாங்க. மழை பெஞ்சு வெள்ளம் அது கொடுக்கல. குஜராத்தில் ஹெலிகாப்டரில் போய் இறங்கி உடனே காசு கொடுக்குறாரு. இங்கே அது காசு கொடுக்கல. கேட்டால் நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு போய் சொல்கிறாங்க. இதில் 2 பண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிவாரணம் ஒன்று, இன்னொரு பிரைம் மினிஸ்டர் பண்டு ஒன்று, இன்னொரு பண்டு ஒன்று இருக்குதுன்றாங்க. அந்த பண்டுலேருந்து காசு கொடுக்கல. கேட்டால் இதில் 200 கோடியை கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு அந்த நம்ம நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்குது. தமிழருக்கு தமிழ் பெண்ணா இருந்துன்னு பெரும் துரோகத்தை அழிக்குது அந்த பொம்பளை. சார், ஃபண்டுக்கும் லாங்குவேஜுக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஃபர்ஸ்ட் ஃபண்டுக்கும் லாங்குவேஜுக்கும் சம்மந்தமே படுத்தாதீங்க சார். இப்போ ரோட்ல போறீங்க, பஸ்ல எல்லாம் ஹிந்திலியா சார் எழுதியிருக்காங்க, இல்லை இங்கிலீஷ்ல 100% எழுதியிருக்காங்களா?
தமிழ்ல தானே இருக்கு. இப்போ தமிழ் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? ஹிந்தி படிச்சவங்க என்ன பண்றாங்க? எந்த பஸ் என்ன இதுன்னு கேக்குறாங்க. எல்லா இடத்துலயும் தமிழ் தானே இருக்கு. முக்கியமா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தயவு பண்ணி. அவங்க ஃபண்டு ஒதுக்கலைன்னா படிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் சிஎம் அதை எப்படி கையாளணும்னு எங்கள் சிஎம்முக்கு தெரியும். அதை எங்கள் சிஎம் கையாளுவார் எப்படின்னு. கல்வி அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்ட போது நீங்களே ஏற்றுக்குங்க அப்படிங்கிறது. கல்விங்கிறது வந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல். அதுக்கு வந்து எப்படின்னா நாம வந்து வரி வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம், நமக்கான பங்கைத்தான் கேட்குறோம். அவங்க வந்து கூடுதலான நிதி கொடுங்க, இல்லை எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு நம்ம வந்து கேட்கல. சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலத்தை வந்து நீங்கள் வந்து ஊக்குவிக்கணும், ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து நிதி கொடுக்க மாட்டேன் நீங்கள் செய்யுங்கிறது வந்து பெரிய தவறு. இது வந்து மக்கள் மத்தியிலுமே என்னன்னா ஒரு வெறுப்பை தான் உண்டாகும். நீங்கள் வந்து நாட்டு முன்னேற்றத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன? கல்வி. அது குழந்தைகளோட கல்வி. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். முன்னிறுத்த மாட்டாங்க, அவங்க மாட்டிக்கிறாங்கன்றதோட முன்னிறுத்த மாட்டாங்க. இப்போ கடைசியாக வந்து கன்னியாகுமரியில் புயல் வந்தப்போ கூட அங்கே வந்து மீனவர்கள் மாட்டிக்கிட்டாங்க, செத்தாங்க. அவங்களுக்காக எந்த ஒரு உதவியுமோ அவங்ககிட்ட இருக்க ராணுவ விமானங்களையோ அனுப்ப கிடையாது. இப்போ இலங்கையிலே பார்த்தீங்கன்னா மீனவர்கள் டெய்லி கைது பண்ணுறாங்க, பிரச்சனையாக இருக்குது. அது சம்மந்தமாக இது எதுவுமே கிடையாது. இங்கேயும் நமக்குன்னு மட்டும் கிடையாது, யாருக்குமே அவங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து நாடு கடத்தப்படுறாங்க, அவங்க கை விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதை இவரால் எடுத்து பேச முடியல. ஆனால் அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருனோடனே இவர் வந்து வரியை வந்து ரத்து பண்ணுறது, அதை வந்து நாங்கள் வந்து வரியை குறைச்சிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு பணிஞ்சு போகிறாங்க, கார்பரேட்டுக்கு பணிஞ்சு போகிறாங்க. அது வந்து மக்கள் மேலே வந்து சுமையை செலுத்துகிறாங்க, மக்களை வந்து முட்டாளாகிறாங்க. சார், தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து முக்கியமான அடிப்படையான நம்ம இது வந்து தமிழ் முக்கியம். கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து நீங்கள் ஃபண்டு கொடுப்பீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கப்படாத ஒன்று. ஏன்னா ஜிஎஸ்டி எல்லாம் நாங்கள் தான் கட்டுறோம், எங்களுடைய ஜிஎஸ்டியில் தான் எங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட் நீங்கள் ரீஃபண்ட் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் இது வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் கொடுப்போன்றது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இது வந்து எதுவுமே புஷ் பண்ணக்கூடாது. பிள்ளைங்களுடைய படிப்புன்றது அவங்களுடைய சுதந்திரம். இது நம்ம சுதந்திர நாட்டில் இருக்கிறோம். நம்ம இதை வந்து யாருமே வந்து இதை புஷ் பண்ணி அதை ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடாது. இது வந்து சரியில்லை. இது புஷ் பண்ணக்கூடாது. இப்போ லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ்னு இருந்தது, தமிழ் இங்கிலீஷ்னு இருந்தது, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு இருந்தது. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஹிந்தியை வந்து உள்ள புகுத்துட்டு அது வந்து சரியா படலை. அது